இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். அம்மா, அம்மா எழுந்துருங்க. அம்மா, யாரோ வந்திருக்காங்க. நானும் வரேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நான் போயிட்டு வரேன். வாடா, வெளியே வாடா. வேண்டாம் வாங்கல. என் பையனை விட்டுடுங்க. அவனை ஒண்ணும் என்னடா பண்ணாதீங்க. ஒளிஞ்சிக்கிற? விட்டுடுங்க. வாடா. என் பையனை விட்டுடுங்க. ஐயோ, சொன்ன? என் பையனை விட்டுடுங்க. வேண்டாம், என் பையனை ஐயோ, அடிக்காதீங்க. அடிக்காதீங்க. ஒளிஞ்சிக்கிற. என் பையனை அடிக்காதீங்க, விட்டுடுங்க. அவனை விட்டுடுங்க. அடிக்காதீங்க. கூப்பிட்டா வர மாட்டியா? என் பிள்ளையை அடிக்காதீங்க. உனக்கு என்ன தைரியம் இருக்கும்? சல்மாவை எங்க வச்சிருக்கீங்க? சொல்றி. விட மாட்டேடா. அடிக்காதீங்க. அஃப்ரீன், தயவு செஞ்சு விட்டுரு. சொன்னா கேளு, விட்டுரு. சொல்லு. சொல்றாங்க. பதில் சொல்றா. சொல்றா. நீங்க இப்ப பார்த்தது எதுவுமே ஒரு புத்தகங்கள் பக்கத்துக்குள்ள மறைஞ்சிருக்கிற கதை கிடையாது. இது உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவம். சல்மா, காஷ்மீரோட அழகான ஒரு பள்ளத்தாக்குல இருக்கக்கூடிய பாவப்பட்ட சல்மா, கையில ஆயுதத்தை ஏந்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுருச்சு. ஆனா கேள்வி என்னன்னா, அப்படி அவளுக்கு என்னதான் நடந்துச்சு? அவளோட வாழ்க்கை அவளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. சல்மாவோட கதை தான் என்ன? வணக்கம், நான் தான் கிரிஷ் ஜெயன். கிரைம் அலர்ட்டோட இன்னைய இந்த எபிசோட்ல சல்மாவோட வாழ்க்கையை பத்தி புரிஞ்சுக்க நாம இன்னும் கொஞ்சம் காலம் பின்னோக்கி போகணும். சரி, வாங்க போலாம். காஷ்மீர்ல நடந்த இந்த உண்மையான சம்பவத்தை நாம பார்க்க போலாம். 90களில் அழகான காஷ்மீரோட தோற்றமே மாறிடுச்சு. அழகான பள்ளத்தாக்குகள் பயங்கரமான இருள்ல மூழ்கிடுச்சு. எங்க மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருந்ததோ அங்கெல்லாம் துக்ககரமான நிகழ்வுகள் நடந்தது. காஷ்மீரோட சின்ன பகுதிகளில் வசிக்கிற அப்பாவி காஷ்மீரிகள் தங்களோட விருந்தோம்பல் விருந்தினர்களுக்கு பெயர் பெற்றவர்கள். எப்ப இந்த பயங்கரமான இருள்ல மறைஞ்சாங்க தெரியவே இல்லை. அதோட ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எல்லா கடைகளும் மூடப்பட்டுச்சு. ஸ்கூலுகள், காலேஜுகளும் மூடப்பட்டது. வாழ்க்கையோட ஓட்டத்தை திடீர்னு யாரோ வந்து கட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. மாலையில ஊரடங்கு உத்தரவு. சாயங்காலத்துக்கு மேல மக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியில வர முடியாது. இந்த நிலைமையில கிட்டத்தட்ட 2 தசாப்தங்கள் கடந்துருச்சு. ஆனா நிலைமை எப்படி இருந்தா என்ன? வாழணுங்கிற ஆசை முடிவடையறது இல்ல. அப்புறம் இந்த ஆசை தான் மனுஷனை உயிரோட இருக்க வைக்குது. கற்பனையா கற்பனையா, பறவைகள் போலே வானை தொட நான் நினைப்பது எல்லாம் கற்பனையா. கூண்டில் அடைப்பட்ட பறவை யானேன், கனவை நினைத்து வியந்து போனேன். கற்பனையா கற்பனையா. பொண்ணுங்களா, அமைதியா இருங்க. ஏன் இப்படி சத்தமா பாடுறீங்க? முஜாஹிதீன் ஆளுங்க வந்தாங்கன்னா அவ்வளவுதான், எல்லாரையும் கொன்னுடுவாங்க. கடவுளுக்கு பயந்து கொஞ்சம் அமைதியா இருங்க. இங்க பயங்கரமான சூழலை ஏற்படுத்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு தாமா கடவுள் மேல பயம் இருக்கணும். ஆமா, இதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கும். யாருக்காகவும் நாம வாழ்றதை விட்டுற முடியுமா? இங்க பாரு, நீ உன்னோட ரிகர்சலை பண்ணு. ரிகர்சலா? ஆமாம்மா, குன்ச் ஸ்டேடியத்துல ரொம்ப பெரிய கல்ச்சுரல் ப்ரோக்ராம் நடக்க போகுது. அங்க ஆயிரக்கணக்கான மக்கள் இருப்பாங்க. ஸ்கூல் சார்பா நான் பாடுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுல மினிஸ்டர் கூட கலந்துக்க போறாரு. கேட்டுக்கிட்டியாடா? இவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயமா இருக்கு. ஐயோ, இங்க பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க.
அந்த மாதிரி எதுவும் ஆகாது. அம்மி இது சரியா படும்னு எனக்கு தோணல. மக்கள் என்ன சொல்லுவாங்க? ஏன் நீயும் தானே கிரிக்கெட் விளையாடுற, உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. கிரிக்கெட் விளையாடுறது குற்றமா? முஜாஹிதீனுக்கும் கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்கும்போது அவரும் கூட சேர்ந்து பாப்பாரு. அவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணுவாரு. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்கும்போது நான் நடுவுல தான் நிப்பேன் தெரியுமா. ஒரு பக்கம் சச்சின், ஒரு பக்கம் ஆஃப்ரிடி. சரி சொல்லு, இது எந்த புக்ல எழுதப்பட்டிருக்குன்னு? கிரிக்கெட்டுக்கு மட்டும் அனுமதி இருக்கு, ஆனா பாட்டு பாடுறதுக்கு அனுமதி இல்லையா? இதெல்லாம் சும்மா பேச்சுக்கு மட்டும்தான். அதனால உன்னோட ரிஹர்சலை பண்ணு. மக்கள் எல்லோரும் வாழ நினைப்பது நிம்மதியான வாழ்க்கை, கங்கை நதி போல வற்றாத வாழ்க்கை வேண்டும் என்று கேட்பேன். கற்பனையா கற்பனையா. கிளம்பு. இங்க பாரு தம்பி, நம்மளோட பிறப்பு, வாழ்வு, இறப்பு எல்லாமே கடவுளுக்காக மட்டும்தான் இருக்கணும். ரொம்ப நடுக்கத்தோட நடந்து போறதுனால இதயத்தில் அவநம்பிக்கை பிறக்குது. இந்த மாதிரியானதுக்கு தண்டனை மரணம். நீ வீட்டில் ஒரே ராம்பளை தானே? உன் வீட்டில் இருக்கிற பெண்களை நீ தான் கட்டுப்படுத்தணும். இது உன்னோட பொறுப்பு. உன் தங்கச்சி பாடுறதை நிறுத்த சொல்லு. இப்படி தேவையில்லாம பாட்டு பாடுறதை நிறுத்த சொல்லு. அப்புறம் இதனால நாங்க ஏதாவது சரியா போய் உனக்கு எந்த பாதிப்பும் உண்டாயிடக்கூடாது. போ. இதுக்கு தான் நான் முன்னாடியே பயந்தேன். இவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுது. நான் சொல்றது கேளுமா, பிடிவாதத்தை விட்டுடு. இப்படி பாட்டு பாடி ப்ரோக்ராம் பண்றதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது? தேவையில்லாம நம்ம எல்லார் உயிருக்கும் ஆபத்து ஏற்பட்டுடும். உனக்கு இவ்வளவு பிடிவாதம் வேண்டாம், விட்டுடுமா. சரிங்கம்மா, நான் பாட மாட்டேன். ஆஃப்ரீன், என்னமாச்சு? ஏன் இவ்வளவு கவலையா இருக்க? ஒன்னும் இல்ல சித்தப்பா. என்னம்மா, மனசு உடைஞ்சு போக கூடாது. சல்மா என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னா. இவங்களுக்காகலாம் நீ பயப்படக்கூடாதுமா. பாடுறதுல என்ன தப்பு இருக்கு? தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு விதத்துல எல்லாரையும் பயமுறுத்தி வைக்கணுங்கிறது தான் இவங்க எண்ணமே. மற்றவங்க தான் அவங்கள பார்த்து பயப்படணும். நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் போலீஸ் கிட்ட பேசிக்கிறேன். சித்தப்பா சொல்றது எல்லாம் கரெக்டு தான். நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி நம்ம பயந்துகிட்டே இருந்தோம்னா இவங்க நம்மளை இன்னும் பயமுறுத்துவாங்க. வாங்க வாங்க, இங்கதான். ஆமா, இந்த கட்டி எடுத்துக்கோ. அடேங்கப்பா, இன்னைக்கு அக்காவை ரொம்ப தான் கவனிக்கிறீங்க நீங்க. உனக்கு ஏதாவது வேணுமா என்ன? ஒன்னும் வேண்டாம். ஏதாவது தேவைன்னாதான் நான் உங்களை இப்படி கவனிக்கிறேன்னா என்ன? இன்னைக்கு ஸ்கூல்ல எனக்கு ஃபைனல் ரிஹர்சல் இருக்கு. அப்புறம் நாளைக்கு ப்ரோக்ராம். ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் டீச்சர்ஸ் எல்லாம் அங்க இருப்பாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. எதுக்காக இந்த பயம்? நீ நல்லா ஃப்ரீயா பாடு. அக்கா, எனக்கு ஒன்று வேணும்க்கா. உங்களோட அந்த வளையலும் பர்பிள் ஸ்கார்ஃபும் கொடுக்குறீங்களா? சரி, எடுத்துக்கோ. சரி, இங்க பாரு, நான் ஒரு வேலை பண்றேன். காலேஜ்ல இருந்து வரும்போது நான் உனக்கு புதுசா வளையல் வாங்கிட்டு வரேன், சரியா? ரொம்ப தேங்க்ஸ்க்கா. சரி. நான் நல்லா பாடினேனா? நல்லா பாடினேன். ஆமா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆமா ஆமா. என்னடி இவன் எப்ப பார்த்தாலும் உன்னை முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். தினமும் இவனோட வேலையே இதுதான். காலேஜ் வாசல்ல நிக்க வேண்டியது, வர பொண்ணுங்களை எல்லாம் முறைச்சு பார்க்க வேண்டியது. அந்த அளவுக்கு ஒன்னும் மோசமா? மை ஃபுட். எனக்கு இவனை சுத்தமா பிடிக்கவே இல்லை. சரி, நான் கிளம்புறேன். எனக்கு டைம் ஆயிடுச்சு. சரி, பாய் பாய் பாய். டேய், இன்னைக்கு நிஜமா விட மாட்டேன். ஏதாவது பண்றேன், சொல்லிட போறேன். வந்துட்டா போ. நீங்க ரெண்டு பேரும் பின்னாடியே வாங்கடா. என்ன பிரச்சனை படாதீங்க. சரிடா. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். என்ன? சொல்லுங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. உங்ககிட்ட நான் தனியா பேசணும். நான் தனியா தான் இருக்கேன். நீங்க என்ன சொல்லணுமோ அதை சொல்லுங்க. நான் உங்களை விரும்புறேன்.
அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? பின்ன உங்களை மாதிரி ஆளுங்க கூட என்ன பண்ண முடியும்? இங்க பாருங்க, நீங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்றதெல்லாம் விட்டுருங்க. எனக்கு இந்த மாதிரி விஷயத்துல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை. சல்மா, சல்மா, நான் விளையாடல, உண்மையாவே சொல்றேன், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. நீ அந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டிருந்தல, அது ரொம்ப அழகா இருந்தது. அதே மாதிரி ட்ரெஸ் போடு. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு இங்க இருந்து கொஞ்சம் போறீங்களா? இங்க பாரு, நான் தினமும் இந்த மாதிரி உன் பின்னாடி வருவேன். அப்பதான் மார்க்கெட்ல இருக்கவங்க உனக்கும் எனக்கும் ஏதோ இருக்குன்னு நினைப்பாங்க. என் பேரை கெடுக்கணும்னு நினைக்கிறியா? நீ ஒத்துக்காத வரைக்கும் நான் இப்படிதான் பண்ணிட்டு இருப்பேன். உன் பேரு கெட்டு போச்சுன்னா நீயே ஒத்துப்ப. அப்படி நீ ஒத்துக்கலனா நான் ஒத்துக்க வைப்பேன். இப்ப எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் உண்மையான விஷயம் என்னன்னு. எல்லா மக்களும் என் உறவு, எல்லோர் மொழியும் என் பேச்சு, திசை தொழும் துளுக்கர் என் தோழர், தேவன் இயேசுவும் என் கடவுள், எல்லா மதமும் என் மதமே, இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு, எல்லா மக்களும் என் உறவு, எல்லோர் மொழியும் என் பேச்சு, எல்லா மக்களும் என் உறவு. அடடா அம்மா, உங்க குரல் ரொம்ப அழகா இருக்கு. அப்ப நீங்களும் இவ கூட சேர்ந்து தான் பாட போறீங்களா? அட கடவுளே, அப்புறம் நான் வெக்கத்திலேயே செத்து போயிடுவேன். இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்குமா? சும்மா ஏதாவது பேசாத. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா பாடிக்கிட்டு இருந்தேன். நான் பாடுறது எல்லாருக்குமே பிடிக்கும். என்னோட பாட்டை கேட்கறதுக்கு கிராமமே கூடி நிற்கும். வாப்பாவுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு, பாடுறதை விட்டுட்டேன். இப்ப இருக்கிற நிலைமையில பாடுறதுக்கே மனசு வர மாட்டேங்குது. சரிங்கம்மா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் எல்லாம் நீங்க ஸ்ரேயா கோஷலோட பாட்டு பாடுவீங்க. எவ்வளோ நல்லா இருக்கும்ல? அப்ப பாடுங்கம்மா. பாடுங்க பாடுங்க ப்ளீஸ். இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு, எல்லா மக்களும் என் உறவு, எல்லோர் மொழியும் என் பேச்சு, இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு. அஃப்ரேன், ஐயோ என்னாச்சு இவளுக்கு? என்னம்மா? அஃப்ரேன், அஃப்ரேன் எழுந்து. அஃப்ரேன் என்னாச்சு உனக்கு? எழுந்துருமா அஃப்ரேன் ப்ளீஸ். அஃப்ரேன் தயவு செஞ்சு எழுந்துருமா. என்னாச்சு? சல்மாவோட தங்கச்சி அஃப்ரீனை யாரோ ஷூட் பண்ணிட்டாங்க. சந்தோஷமா சிரிச்சு மகிழ்ந்துகிட்டு இருந்த குடும்பம் ஒரே நொடியில அப்படியே நொறுங்கிடுச்சு. ஆனா ஏன்? இதுக்காக மட்டும்தானா? ஏன்னா அஃப்ரீன் பாடணும்னு நினைச்சா, தன்னோட திறமைக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கணும்னு நினைச்சிருக்கா. அம்மி, காலங்காத்தால இவ்ளோ சீக்கிரம் எழுந்து இங்க வந்துட்டீங்களா? அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லார் வீட்லயும் உங்களை தேடிட்டு வந்தேன். செல்மாவும் ரொம்ப கவலையோட இருக்கா. காலையில எழுந்த உடனே முதல்ல அஃப்ரீனுக்கு தான் டிஃபன் பண்ணி கொடுப்பேன். அப்புறம் தான் உங்களுக்கு பண்ணுவேன். ஏன்னா அவ ஸ்கூலுக்கு போவாள்ல. என் கண்ணு முன்னாடியே அவ இறந்துட்டா. கண்ணை திறக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. அம்மி, அஃப்ரீன் நம்மளை விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் முழுமையடையாம போயிடுச்சு. அவங்க மேல என்ன தப்பு இருக்குன்னு யோசிச்சு யோசிச்சு மனசெல்லாம் ரொம்ப நொந்து போகுது. ஆனா நம்மளால எதுவுமே பண்ண முடியல. யார் அவளை கொன்னாங்களோ அவங்க இது மாதிரி இன்னும் எத்தனை உயிர்களை பலி வாங்கியிருப்பாங்க. இதுக்கு நாம யார்கிட்ட போய் நியாயம் கேட்கறது? அதனால நம்மள நாமே தேத்திக்கிறத தவிர நமக்கு வேற எந்த வழியும் இல்ல. அம்மே, வாங்க அம்மே, வீட்டுக்கு போலாம்.
சல்மா உங்களை காணணும் ரொம்ப கவலையோட இருப்பா. வாங்க. நெல்லுப்பா. அம்மி, என் பொண்ணோட கல்லறையை தொட்டு பார்க்கணும்னு என் மனசு ஆசைப்படுது. ஆனா இங்க பெண்களுக்கு அதுக்கு அனுமதி கிடையாது. நீ போய் அந்த கல்லறையை தொட்டுட்டு வா. சீக்கிரமா நீ லைட்டை ஆஃப் பண்ணிடுமா. நிலைமை மோசமா இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. ஆர்மிக்காரங்க சாயந்தரம் 6 மணிக்கு மேல லைட் போடக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காங்க. எந்த வீட்டுல லைட் எரிஞ்சாலும் அது அவங்க இருக்கிற இடத்துக்கு தெரிஞ்சிடும். ஆனா நான் இப்போ படிச்சாகணும். நாளைக்கு எக்ஸாமுக்கு நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணி ஆகணுமே. அதுக்கு என்னமா பண்றது? நிலைமை இப்படி இருக்கே. ஒரு பக்கம் மிலிட்ரி, ஒரு பக்கம் டெரரிஸ்ட். அவங்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நாம முழிச்சுக்கிட்டு இருக்கோம். 2 பக்கமும் சந்தேக பார்வையோட தான் பார்ப்பாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில இந்த ஊர் மக்கள் எவ்வளவோ இழந்திருக்காங்க. அதுல நாமளும் ஒருத்தர். அம்மா, நம்மளை விட வேற யாராவது அதிகமா இழந்திருக்காங்களா என்ன? சரி வா, போய் தூங்கலாம். மெல்ல மெல்ல சல்மாவும் அவளோட அம்மாவும் வாழ ஆரம்பிச்சாங்க. ஆனா ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அஃப்ரீனோட ஞாபகம் அவங்கள கஷ்டப்படுத்துச்சு. 6 மாசம் கடந்தது. உலகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் சாதாரணமா இருந்தது. ஆனா சல்மாவாலையும் அவளோட அம்மாவாலையும் வேதனைகளை மறக்க முடியல. ஆனா எப்படியோ அவங்க 2 பேரும் தங்களை கட்டுப்படுத்திக்கணும்னு முயற்சி பண்ணாங்க. சல்மா காலேஜ் போக ஆரம்பிச்சா. அப்புறம் அவளோட அம்மா வீட்டு வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. வேற ஏதாவது அதுக்கப்புறம் நடந்துச்சா? இவங்க 2 பேரோட வாழ்க்கையும் துன்பப்படுத்துற மாதிரி. அதோ போறாப்பர். ஏய், அவரை விடக்கூடாது. எப்படியாவது தூக்கிடணும்டா. போ, போ, கிட்ட போ, கிட்ட போ. டேய் தூக்குடா. என்ன பண்ணீங்களா? வாடி. என்ன விடுங்க. ஏறு உள்ள. விடுங்க. டேய், டேய், வண்டி ஏறியா? என்ன விடுங்க. ஏறா, வண்டி எடு. சொன்னா கேளுங்க, விடுங்க. ஐயோ, என்னடி? யாராவது காப்பாத்துங்க. ஓவரா ஆடுற. முடிக்கிட்டு அமுக்குடா. ஏய் போலீஸ்ரா. டேய் ரஃபிக், போலீஸ்ரா. பயமா இருக்குடா. நான் பாத்துறேன்டா. வண்டி கியர்ல இருக்கட்டும். சலாம் அலைக்கும் சார். வண்டியில என்ன இருக்கு? வண்டியில ஒண்ணும் இல்ல சார். டிக்கில என்ன இருக்கு? சார் டிக்கில ஒண்ணும் இல்ல. போய் வண்டி ஒண்ணும் இல்ல பேப்பர்ஸ் சார், நான் கொண்டு வரேன். இந்தாங்க சார், முதல்ல இந்த வண்டி பணத்தை பேப்பர்ஸ் வச்சுக்கோங்க. எடு. சரி சரி கிளம்பு.
இவ்வளோ நேரம் ஆச்சு, சல்மாவை என்ன காணுமே? சாயந்தரம் ஆயிடுச்சு, இந்த பொண்ணு எங்க போனா? பாய்ஜான், என் பொண்ணு காலேஜ்ல இருந்து இன்னும் திரும்பி வரல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அடக்கடவுளே, இன்னுமா வரல? இங்க பாருங்க, நீங்க அழாதீங்க, தைரியமா இருங்க. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ரிப்போர்ட் கொடுத்துட்டு வந்துடுறேன். நசீர், நீ அவங்க கூட வீடு வரைக்கும் போ. ஒருவேளை சல்மா வந்துட்டான்னா எனக்கு உடனே ஃபோன் பண்ணி தகவல் சொல்லிடு. நேரம் மயக்க தெளிஞ்சிருக்கோம், போய் என்ஜாய் பண்ணு. ஏய், பயப்படாத, பயத்தையும் அவகிட்ட காட்டாத. அப்புறம் வாழ்க்கை ஜெயில தான், உனக்கும் உன்னோட சேர்த்து எங்களுக்கும். என்னடா பண்றது? என்ன பண்றதுன்னா, ஏய் உள்ள போட, போய் பண்ண வேண்டியதை பண்ணு. ஒரு தடவை நடந்துருச்சுன்னா அப்புறம் திரும்பி அவளே வாய் பேச மாட்டா. ஏன்னா அவளுக்கு அவ மானம் தான் பெருசு. இப்போ நீ போய, அதுக்கப்புறம் அவ தான் உனக்கு வாழ்க்கை முழுக்க. இங்க பாரு, வேண்டாம், என்கிட்ட வராத. என்ன விடு, என்ன இங்க இருந்து போக விடு. சொன்னா கேளு. என்ன தைரியம் இருந்தா நீ என்ன இங்க தூக்கிட்டு வந்திருப்ப. என்ன போக விடு, தயவு செஞ்சு என்ன போக விடு. நான் உன்னை விரும்புறேன், ஆனா அது உனக்கு புரியல. உன்கிட்ட உன்னை காதலிக்கிறேன்னு எத்தனை தடவை அன்பா சொன்ன, அது உனக்கு புரியலையா? ஆனா அதுக்கு நீ என்ன பண்ண? அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன மார்க்கெட்ல அடிச்சு அவமானப்படுத்திட்டல. திமிரு. அன்பா பாசமா சொன்னாலும் உங்களுக்கு புரியாத, இந்த மாதிரி கெடுத்தாதான் உங்களுக்கு புரியும்ல. என்ன விடு, சொன்னா கேளு, விட்டுரு. இங்க பாரு, நான் சொல்றத கேளு, தயவு செஞ்சு என்கிட்ட வராத. என் பக்கத்துல வராத, நான் சொல்றத கேளு, என்கிட்ட வராத சொல்றல. உன்னால தப்பிக்க முடியாது. நில்லு, நான் சொல்றது கேளு. நில்லு, நில்லு, நில்லு. காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. ஏய், எங்க போனா இவ? ஏய் நில்லுடி, நில்லு, எங்க ஓடுற? நில்லு. எங்க போனா இவ? மிஷின்லாம் செக் பண்ணியாச்சுல? தயவு செஞ்சு என்ன விடு, விடுன்னு சொல்றேன். போன தடவை மாதிரி ஆயிடக்கூடாது. என்ன யாரும் இங்க காணும்? வாங்க போலாம்.
சல்மா அம்மாடி நான் நல்லா இருக்கேன். உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? இங்க பாருமா, நல்ல வேலை நடக்கூடாது எதுவும் நடக்கல. இனிமே பயப்படாது. முக்கல் சார், உங்களோட குடும்ப பிரச்சனை இது. பையன் மினிஸ்டரோட அண்ணன் பையன், அதனால எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் அவனை அரெஸ்ட் கூட பண்ணிடுவேன், ஆனா அடுத்த நாளே பெயில வந்துடுவான். அப்புறம் உங்களுக்குள்ள விரோதம் அதிகமாயிடும். அவங்க ரொம்ப ஆபத்தான ஆளுங்க, அதனால நான் சொல்றதை கேளுங்க. ஒருத்தரோட ஒருத்தர் காம்ப்ரமைஸ்டா போயிடுங்க, அதான் எல்லாருக்கும் நல்லது. நீங்க இது சாதாரண விஷயம்னு சொல்றீங்களா? நான் அங்க இருந்து எப்படி தப்பிச்சு ஓடி வந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் மட்டும் அப்படி தைரியமா ஓடி வரலனா இன்னைக்கு எனக்கு என்ன நடந்திருக்கோனே தெரியாது. இங்க பாருங்க, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அந்த பையனுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சே தீரணும். அப்பதான் எந்த ஒரு பொண்ணையும் இந்த மாதிரி பண்ணணும்னு அவன் நினைக்கவே மாட்டான். ஆனா நீங்க அதை சாதாரணமா விட சொல்லி சொல்றீங்க. இங்க பாருமா, என்னோட நோக்கம் அது கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்களாம் ரொம்ப மோசமானவங்க. அதனால நீங்க தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்கிட்டு பின்னாடி கஷ்டப்படக்கூடாது. இதுக்கு மேலேயும் நீங்க எஃப்ஐஆர் போடணும்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க. முதல்ல தங்கச்சியை இழந்தா, அப்புறம் சல்மாவுக்கே இப்படி ஒரு நிலைமை. மேலும் காவல்துறையோட இந்த அணுகுமுறை ஏன்? சல்மாவுக்கு தெரிஞ்சிடுச்சு குற்றவாளிகளுக்கு அவ தேர்ந்தெடுத்த அந்த ஒரு வழி சாதாரணமானது இல்லைன்னு. அப்புறம் அவளுக்கு இந்த விஷயமும் தெரியும். அமைதியா இருக்கிறதுனால பிரச்சனைகள் குறைய போறதில்ல, அதிகமாகத்தான் செய்யும். குற்றத்தை செய்யறது எவ்வளவு பெரிய குற்றமோ அதே மாதிரி அதை சகிச்சுக்கிறதும் பெரிய குற்றம். அவ இந்த போராட்டத்தை எப்பவோ ஆரம்பிச்சிட்டா. ஆனா அவளுக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியாது. அதாவது இதுக்கு மேல அவ எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்ளணும்னு, எதெல்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்கும்னு. ஆனா அவளோட அம்மாவுக்கு இதை பத்தின பயம் இருந்தது, அதனாலதான் பதட்டமா இருந்தாங்க. அவங்க அப்படி பதட்டப்படுறது ஒரு வகையில நியாயம்தான். ஒரு பொண்ணு அவங்க ஏற்கனவே இழந்துட்டாங்க, இன்னொரு பொண்ணையும் அவங்க இழக்க விரும்பல. காஷ்மீரோட நிலைமை பயங்கரவாதத்தால நாளுக்கு நாள் மோசமடைஞ்சிட்டே போச்சு. அப்புறம் சல்மா இந்த சூழ்நிலைக்கு நடுவுல இன்னொரு போராட்டத்தை போராடிக்கிட்டு இருந்தா. ஆமாங்க, ஆமா ஆமா, உங்க தரப்புல இந்த கேஸை நீங்க பாத்துக்கங்க. எப்படியாவது ஹேண்டில் பண்ணுங்க. என்னப்பா நீ இப்படி பண்ணிட்ட? அந்த பொண்ணு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் நீ வசமா மாட்டிப்ப. அவளால ஒண்ணும் பண்ண முடியாது. இப்படி ஒரு குழப்பத்தை உண்டாக்குனா அவ பேசுறத கூட நிப்பாட்டிடுவா. சலாம் அலைக்கும் அண்ணா. ஆனா இன்னைக்கே அவங்கள நான் பார்க்கணும், ரொம்ப முக்கியமான வேலை. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நீதான் ரஃபிகா? ஆமா, இன்ஸ்பெக்டர் சார் உன்னை வர சொன்னாரு. வாங்க. கண்டிப்பா 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 சார். சார் சார் சரிங்க சார். ஓகே ஓகே சார். ஓகே சார். ஓகே. என்ன விஷயம் சொல்லுங்க. நீங்க என் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும், உங்களை விசாரிக்க வேண்டியிருக்கு. மந்திரி என்னோட. எனக்கு எல்லாமே தெரியும், இது சட்ட சம்பந்தமானது. இதுக்கு நீங்க கோஆபரேட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு தான் நல்லது. இப்ப என்னால உங்க கூட வர முடியாது. நீங்க போங்க, நான் பின்னாடி வரேன். இங்க பாருப்பா, உனக்கு எதிராக எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துதான் ஆகணும். போ. எவ்வளவு தைரியம் தான் என் மேல கை வைப்ப நீ? நான் யாருன்னு உனக்கு தெரியாத. நீ யாரா வேணாலும் இருந்துட்டு போ, மேல எஃப்ஐஆர் இருக்கு. கைய விடியா. பொண்ணு உன் மேல தப்பு இருக்கு, இன்னொன்னு மேலிடத்துல இருந்து பிரஷர் வேற. இதுல மினிஸ்டர் மட்டும் சம்மந்தப்படலன்னா உன்னை நான் இங்க இருந்து இழுத்துட்டே போயிருப்பேன். ஒழுங்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சேரு. இந்த சல்மாவோட வாழ்க்கையை நான் நாசம் பண்ணிடுவேன். நான் யாருன்னு அவளுக்கு சீக்கிரம் காட்டுறேன். அம்மி, இந்தாங்க அம்மி. அங்கேயே வச்சிருப்பா. என்னவோ தெரியலப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
எதுவும் தப்பா நடந்துடக்கூடாது. நீ பாட்டுக்கு எஃப்ஐஆர் கொடுத்துட்டு வந்துட்டு அதோட விளைவு என்ன ஆகும்னு தெரியுமா? அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம பாடம் கத்துக் கொடுக்கணும். அம்மா, நம்ம இந்த மாதிரி பயந்து போயிருந்தோம்னா அவங்க இன்னும் நம்மள மிதிக்க மட்டும்தான் பாப்பாங்க. அம்மி, சல்மா சொல்றது உண்மைதான். இந்த மாதிரி ஒருத்தனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே தீரணும். அப்புறம் எதுக்கு போலீஸ் இருக்காங்க? அவனுக்கும் போலீஸ் அடி கிடைச்சாதான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டான். என்னோட பேச்சை யாரு தான் கேட்குறீங்க? என் பசங்களுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது, அது மட்டும்தான் என்னோட ஆசை. அந்த கடவுள் தான் கருணை காட்டினான். அம்மா, என்னை பத்தி நீங்க கவலைப்படுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீங்க எதையும் யோசிக்க வேண்டாம். கடவுள் எல்லாத்தையுமே பார்த்து பாருமா. இந்த வீடு தானே? ஆமா, இதான். வாங்க. ரஃபிக் எந்த சல்மானோட கதையை முடிக்கணும்னு சொன்னாரோ இங்க அவளோட அட்ரஸ் கிடைச்சிருமா? கண்டிப்பா கிடைச்சிரும். சலாம் அலைக்கும். எதுக்கு கதவை திறக்க மாட்டேற? உனக்கு என்ன கொழுப்பா? ஐயா, நாங்க நமாஸ் என்கிட்டயே போய் சொல்றியாடா? நீங்க எல்லாருமே துரோகிங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நாங்க உங்களை அனுப்பி வச்சா நீங்க எல்லாரும் திமிரா நடத்துக்கிறீங்களா? சல்மா, உனக்கு என்ன வேணும்? என்னோட அண்ணன் பொண்ணு. சீக்கிரம் அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போ. என்ன பாக்குற? போடா போ. எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. அதான் கதவு திறக்க நேரம் ஆகுது. அம்மா, அம்மா எழுந்துருங்கம்மா. யாரோ கதவை தட்டிட்டு இருக்காங்க, அங்க பாருங்க. நானும் வரேம்மா. இல்ல வேண்டாம், நீ இங்கேயே இரு, நான் போறேன். இல்ல வேண்டாம். ஏய் ஏய், வாடா, வெளிய வாடா. வேண்டாம். வாங்கறல. என் பிள்ளைய ஒண்ணும் பண்ணாதீங்க. அவனை விட்டுடுங்க. புரிஞ்சுக்க. அவனை வாடா, ஒண்ணும் பண்ணாதீங்க. அவனை. அவனை விட்டுடுங்க. வேண்டாம், ஒண்ணும் பண்ணிடாதீங்க. என் பிள்ளைய அடிக்க விட்டுடுங்க. சொல்றேன். எல்லாத்தையும் பண்ணிட்டு இங்க வந்து அவனை ஒளிஞ்சு விட்டுடுங்க. வைக்கிறியா? ஓடியா, ஒளிஞ்சுக்கிற. என் பிள்ளைய எவ்வளவு ஒண்ணும் தைரியம் பண்ணாதீங்க. சொன்னா கேளுங்க. அவனை விட்டுடுங்க. அவனை விட்டுடுங்க. கூப்பிட வர மாட்டியா? கடவுளே, உங்களுக்கு எப்படி தெரியும்? அவனை விட்டுடுங்க. அவனை ஒண்ணும் பண்ணாதீங்க. உனக்கு என்ன தைரியம் இருக்கு? விட்டுடுங்க. சல்மாவை எங்க வச்சிருக்கீங்க? என் பிள்ளைய விட்டுடுங்க. கம்ப்ளைண்ட் பண்ணுவியா? ஏய், நீங்க எல்லாரும் செத்தீங்க. ஓடுங்கடா அவனை. வேண்டாம். ஒண்ணும் பண்ணாதீங்க. எங்க அவன்? விட்டுடுங்க. எங்க? அவளை விட மாட்டேன், உங்க யாரையும் விட மாட்டேன். வேண்டாங்க. என் பிள்ளைய அடிக்காதீங்க. விட்டுடுங்க. அவனை விட்டுடுங்க. ஐயோ. எங்கடா ஒளிஞ்சிட்டு இருக்க? சொல்லு. அவனை அடிக்காதீங்க. விட்டுடுங்க. ஏய். வேண்டாம். ஆஃப்ரீன், சொல்றாங்கல்ல. என்னை விடு. சொன்னா கேளு, விட்டுரு. வாயை திறந்து பதில் சொல்டா. சொல்டா. ஏய். அடிக்காதீங்க. அவனை விட்டுடுங்க. ஐயோ. ஓடுங்கடா அவனை. கடவுளே. அடிக்காதீங்க. விட்டுடுங்க. வேண்டாம். அடிக்காதீங்க.
நில்லு, ஓடாத. ஒழுங்கா நில்லுடா. என் தங்கச்சியை கொன்னல்ல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. உன்னை கொல்லாம நான் விடவே மாட்டேன். கொன்னுட்டேன். வா ஸ்டேஷனுக்கு போலாம். வா போலாம். வா. சல்மாவோட இந்த செயல் அவளோட வாழ்க்கையவே முழுசா மாத்திருச்சு. இத்தனை வருஷமா பயங்கரத்தோட நிழல்ல முதல் தடவை ஒருத்தங்க தன்னோட துணிச்சலை காமிச்சிருக்காங்க, அதுவும் ஒரு பெண். சல்மா தன்னுடைய துணிச்சல்னால பயங்கரவாதிகளோட தலைவனை சுட்டு கொலை பண்ணா. சல்மாவுக்கு இவ்வளவு துணிச்சல் எங்கிருந்து வந்தது? தன்னோட சொந்தத்தால, தன்னோட சொந்தங்களால. சல்மா தன்னுடைய சொந்தங்கள் இறக்கிறத அவ விரும்பல. அப்புறம் அவளோட வாழ்க்கையில இந்த ஒரு நொடியில அவ ஒரு துணிச்சலான முடிவை எடுக்க வேண்டி இருந்துச்சு. இல்லனா அவ தனக்கு இருந்த சொந்தங்களை எல்லாம் இழந்திருப்பா. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் சல்மா ஒரு இன்டர்நேஷனல் ஃபிகரா வெளியில போற்றப்பட்டா. சல்மாவோட இந்த துணிச்சலான செயலை பத்தி உலகத்துல இருக்கிற எல்லா நியூஸ் பேப்பர்லயும் முதல் பக்கத்துல வந்துச்சு. இது மட்டும் இல்ல, இந்திய குடியரசுத் தலைவர் சல்மாவுக்கு பிரேவரி அவார்ட் சேவிங் அவார்ட் அளிச்சாரு. இன்னைக்கு சல்மா காஷ்மீர்ல தன்னோட சமூகத்தோட முன்னேற்றத்துக்காக போராடுறா. அப்புறம் அவளோட குடும்பம் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. சல்மா மாதிரி தைரியமான பெண்களுக்காக இந்த நாடே பெருமைப்படுது. இதோட நான் கிரிஜாயன் கிரைம் அலர்ட்டோட இந்த எபிசோட்ல இருந்து விடைபெறுகிறேன். மறுபடியும் இதே மாதிரி ஒரு உண்மை சம்பவத்தோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் பி அலர்ட், பி சேஃப். கிரைம் அலர்ட், குற்றங்களுக்கு எதிரான நீதியின் குரல்.